ஹாய் கைஸ், வணக்கம். வாழ்க வளமுடன். நாம் இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறது ஸ்டெம் ஸ்டிச் தான். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம நார்மலாக லூப் எடுக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். எடுத்துட்டு கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஒரு சின்ன லாக் போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போது பெரிய செயின் ஸ்டிச் வந்து போட்டிருக்கேன். அது கூட ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சு. அப்படியே வந்தீங்கன்னா அதுக்கு சைடில் ஆஃபில் தான் போடணும். சரிங்களா? ஃபுல்லாக போடக்கூடாது. கரெக்டாக அந்த ஆஃப் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தான் நீடில் வந்து குத்தி எடுக்கிறோம். சரிங்களா? மறுபடியும் ஒரு பெரிய செயின் ஸ்டிச் போட்டுட்டு நேராக இழுத்து கரெக்டாக அது ஆஃபில், சரிங்களா, அது ஆஃபில் போட்டு மறுபடியும் ஒரு லாக் ஸ்டிச்சு, மறுபடியும் பெருசாக ஒரு செயின் ஸ்டிச்சு. பொறுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நான் இப்போ சொல்கிறது எல்லாமே நீங்கள் வந்து ஒரு ஷேப்பாக வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நல்லாவும் ப்ராக்டிக்ஸ் ஆகும், மறக்க மாட்டீங்க. சரிங்களா? பாருங்கள், இப்போ பெரிய செயின் ஸ்டிச்சு, அது கூட ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சு. பொறுமையாக பாருங்கள். பெரிய செயின் ஸ்டிச்சு, அது கூட குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு, அது வந்து தூரம் வரக்கூடாது, அது பக்கத்தில் ஒட்டியே குத்தணும். சரிங்களா? இப்போது நீடில் வெளியே எடுத்து அந்த ஆஃப் இருக்கு இல்லையா, அந்த ஆஃபில் வந்துட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு குட்டி லாக் ஸ்டிச் வந்து போடுறோம். மறுபடியும் எடுக்கிறோம், மறுபடியும் பெரிய செயின் ஸ்டிச் வந்து போடுறோம், மறுபடியும் ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சு, மறுபடியும் ஒரு அந்த ஆஃபில் வந்துட்டு ஒரு செயின் ஸ்டிச்சு, குட்டி லாக் ஸ்டிச்சு. அவ்வளோதான். இதுதான் வந்துட்டு ஸ்டெம் ஸ்டிச்சு. இது வந்துட்டு நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா, ஒரு லீஃப் மாடல் எடுத்துக்கோங்க. ஒரு லீஃப் மாடலோ இல்லை ஒரு எப்படி வட்டம், அதுக்கப்புறம் ஒரு பொம்மை, மேங்கோ ஷேப்பு, ஆப்பிள் ஷேப்பு, அந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் இதில் வந்துட்டு ஹோம்ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? நல்லா கொஞ்சம் தெளிவாக வந்துட்டு அழகாக போடுங்க. நீடில் வந்து அழகாக ஹேண்டில் பண்ணுங்கள். சரிங்களா? போட்டு நீடில் வந்து டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அந்த த்ரெட்டையுமே வந்துட்டு நீங்கள் டைட்டாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா த்ரெட்டு வந்து கட் ஆயிரும். சரிங்களா? அப்படியே நார்மலாக சாஃப்டாக பிடிங்க, சாஃப்டாகிடுங்க. சரிங்களா? நிறைய பேருக்கு வந்து இன்னுமே எண்ணாட் வந்து புரியவே மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்துட்டு மறுபடியும் அந்த எண்ணாட் வந்து சொல்கிறேன் பாருங்கள். இப்போது குட்டி லாக் போட்டேன்னா, பெருசாக இழுத்துட்டேன்னா, இப்போ பாருங்கள், அது உள்ள அந்த நீடில் வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு ஒரு சுற்றணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், அந்த 2 த்ரெட்டுமே வந்து கரெக்டாக ஒன்றா வச்சுட்டு இப்போ ஒரு சுற்றிட்டு பாருங்கள், ஒரு சுற்றி அந்த சின்ன லாக் போட்டிருக்கோம் இல்லையா, அது உள்ளே வந்துட்டு நீங்கள் நீடில் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த பெரிய த்ரெட்டை விரல் அழுத்தி பிடிச்சிட்டு விரல் பக்கம் நீடில் திருப்பணும். அப்படி திருப்புனிங்கன்னா அழகாக வந்து லாக் வந்து விழுந்துடும். ஓகேங்களா? இப்போ நான் மறுபடியுமே வந்துட்டு உங்களுக்கு இந்த ஸ்டெம் ஸ்டிச் வந்து சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். இப்போது நீடில் இன்செர்ட் பண்ணிவிட்டு த்ரெட்டை வந்து சுற்ற போகிறோம். சரிங்களா? பாருங்கள், கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாருங்கள், இப்போது குட்டி லாக் போட்டு இழுத்துட்டேன்னா இப்போ பெரிய செயின் ஸ்டிச்சு, அது கூட குட்டி லாக் ஸ்டிச்சு. ஓகே, இந்த ஸ்டிச்செலாம் நம்ம வந்துட்டு இப்போ ஃப்யூச்சரில் வந்துட்டு எதுக்கெலாம் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து நீங்கள் பீட் ஒர்க் பண்ணுவீங்க, ஜர்தோசி ஒர்க்லாம் வந்து பண்ணுவீங்க. அப்படி பண்ணும்பொழுது வந்துட்டு இந்த ஸ்டிச்சு ரொம்பவே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு இப்போவே வந்து ப்ராக்டிஸ் வந்து பண்ண சொல்கிறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், அந்த ஆஃபில் தான் வந்து குத்தி எடுக்கிற நீடில். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். பெரிய செயின் ஸ்டிச்சு, குட்டி லாக் ஸ்டிச்சு, அப்படியே சைடில் கொண்டு போயிட்டு ஒரு அந்த ஆஃபில் வந்துட்டு ஒரு செயின் ஸ்டிச்சு, ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சு. இது கண்டிப்பாக நீங்கள் அந்த கோடோ இல்லை அந்த ட்ராயிங் வந்து பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த ட்ராயிங் பண்ணுற அந்த கரெக்டான அந்த பார்ட்டில் தான் வந்து நீங்கள் நீடில் வந்து இன்செர்ட் பண்ணணும். சரிங்களா? இந்த பக்கம் அந்த பக்கமும் சைடில் போயிடக்கூடாது. கரெக்டாக பாருங்கள். போட்டுட்டுமா, இப்போ வெளியே எடுத்துகிட்டு ஆஃபில் குத்தி ஒரு லாக் பண்ணி வெளியே எடுக்கிறோம்.
இவ்வளோ தாங்க ஸ்டெம் ஸ்டிச்சு. கண்டிப்பாக வந்துட்டு என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ தான் புதுசா வந்து கத்துக்கிறீங்கன்னா, தாராளமா நம்மளோட குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணி, உங்களோட சந்தேகங்கள தீர்க்கிறதோட, நீங்க பர்ஃபெக்ட்டா வந்து போடுறீங்களா, இல்லையான்னு சொல்லிட்டு நாங்களே வந்து கிளாஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ, நீங்க தாராளமா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது முற்றிலுமே உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸ் தான். கிளாஸ் வந்து ரொம்பவே சுவாரஸ்யமா போயிட்டுருக்கு. ஸோ, இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தாராளமா நம்மளோட கிளாஸில் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் சொன்ன மாரி இப்போ என்னோடய சேனலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க. நீங்க இப்போ தான் கத்துட்ருக்கீங்கன்னா, தாராளமா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபுமே பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து வர கிளாஸ் வந்து உங்களுக்கு உடனே வர்றதுக்கு வந்துட்டு யூஸ் ஆகும். சரிங்களா? பாருங்க. இப்போ ஒரு சுத்திட்டேனா, அந்த அடியில இருக்க அந்த லாக் ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதில் வந்து இழுத்துட்டு, இப்போ நீடில என் விரல் பக்கம் திருப்புறேன் பாருங்க. திருப்பிட்டு இழுத்தீங்கன்னா, அழகா வந்து லாக் விழுந்துரும். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம உங்களுக்கு இதில ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா, கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க. இதனோட ஷேப்ல வந்து உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியலன்னா, ஷேப்ஸ்ன்னு மட்டும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ ஷேப்ல வச்சு போடுறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.